ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதும் நீ ஆசைப்பட்டபடியே நடக்கணுங்கிறதுக்காக தான் யோகத்தை இப்போது உன் வாழ்க்கையின் பக்கம் திருப்பி வச்சுட்டேன். இனிமே நீ கவலைப்படுவதற்கு அவசியமே வராத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் மிக சுலபமாகவும் சீக்கிரமாகவும் நீ நினச்சது போலவே நடத்தி முடிக்க போகிறேன். எந்த விதத்திலும் கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது, அலட்சியமாக எதையும் செஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து நீ எல்லா விஷயங்களையும் செய்கிற. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளிடமும் மனிதர்களிடமுமே கூட நீ வளைஞ்சு கொடுத்து அனுசரித்து தான் எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. இருந்தாலும் கூட வாழ்க்கை உன் மீது கொள்ளும் சீற்றமானது சினம் கொண்ட பாம்பு போலல்லவா உன்னை துன்பத்திற்கு உள்ளாக்குறது. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களால் நீ அவதியுற்று அல்லல் படுவது எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட சீற்றமும் ஏற்றமும் இரக்கமும் கலந்ததுதான் வாழ்க்கைங்கிறத இப்போது நீ தெளிவாக புரிந்து கொண்டாயல்லவா? இதுவே போதும். உன்னுடைய சீற்றம் மிகுந்த இந்த வாழ்க்கையை சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றுறதுக்காக ஓ சாயப்பா நான் வந்துட்டேன். நீ சற்றும் எதிர்பாராத வகையில் இனிமே யோகங்கள் எல்லாம் முன்பக்கமாக உனக்கான வேலையை செய்ய போகுது. மாபெரும் அதிர்ஷ்டம் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே. உன் மனம் விரும்பிய எல்லா விஷயங்களையும் நான் உனக்காகவே செஞ்சு முடிக்க போகிறேன். நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் எப்போது பார்த்தாலும் உன்னை குற்றம் சொல்லி உன் மனசை நோகடிப்பதற்காகவே இருக்கக்கூடிய சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறதுனால தானே எதை செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு நீ பயந்து பயந்து யோசிச்சு செய்கிறாய். அதனாலேயே உன் வாழ்க்கை கூட சிறகுடிந்த பறவை போல மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கலங்க வேண்டாம் என் தங்கமே. சில வார்த்தைகள் மனசுக்கு வலியை கொடுக்கும். சில வார்த்தைகள் எல்லாத்தையும் மீறி வாழ்ந்தாகணுன்ற துணிவை கொடுக்கும். பேசுவதை விட வாழ்ந்து காட்டுறது தானே சிறப்பு. யாருக்கும் எந்த பதிலையும் நீ வார்த்தைகளில் கொடுக்க வேணாம். உன் வாழ்க்கையில் நீ பதில் சொல்லும் விதமாக உன் மனசுக்கு சந்தோஷத்தையும் வாழ்க்கைக்கு வழிகாட்டலையும் நான் கொடுப்பேன். தொடர்ந்து நல்ல செயல்களை செய்து வரும்படி உன்னுடைய குணங்களை மட்டும் சரியாக அமைச்சுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நல்லதாக அமையும்படி உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இப்போது நீ எதிர்பார்த்தவாறே உனக்கான விஷயம் நடக்கப் போகுதுன்ற நல்ல செய்தியை சொன்ன நானே அதை சிறப்பாகவும் உன் வாழ்வில் நடத்தி கொடுப்பேன். எந்த தவறுமே நீ செய்யலை. இருந்தாலும் கூட விதியின் கோலத்தால் உன் வாழ்க்கையே ஒரு மாயம் போல மாறிவிட்டதல்லவா? விரக்தியான என்ன ஓட்டங்கள் உனக்குள்ளே இப்போ நிரம்பி இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதனால தானே இல்லாததை கூட இருக்கிறதா நினைக்கிற. இருக்கக்கூடிய உறவுகளை கூட இல்லாத மனிதர்களாய் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. எல்லாமே ஏருக்கு மாறாக நடக்குதே நினச்சி கவலை கொள்ள வேண்டாம். பட்ட மரத்திலையும் இலை இருக்கும் தானே. அதே போல தான் காஞ்சு கஷ்டப்பட்டு வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஓ மனசுக்கும் நான் நிழல் போல நிம்மதியை கொடுப்பேன். எல்லாமே சரியாகும்படியும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும்படியும் உன் சாயப்பா நானே உனக்கு துணையாய் வந்த பிறகு இனி நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள அவசியமில்லை என் செல்லமே. நீ ஆசைப்பட்டதற்கும் அதிகமாகவே உன் விருப்பங்களை எல்லாம் மிகச் சிறப்பான முறையில் நிறைவேற்றி கொடுப்பேன். என்னை வழிபட்ட உன் வாழ்க்கையில் இனிமே எல்லா வளமும் தானாக வந்து சேரும். நீ எதுக்காகவும் கவலைப்படாதே என் செல்லமே. எப்போதுமே நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் பேச பழகு. அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய மனசுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நல்ல வாழ்க்கையை நடத்துவதற்கு நல்ல பண்புகள் அவசியம் என்பதை இப்போது நீ புரிந்து கொண்டாய்தானே. நிச்சயமாக உன் மனசை நீ அடக்கி ஆண்டு உண்மையான நேர்மையான வாழ்க்கையை வாழ தயாராக இருந்தால் போதும். எல்லாமே உன் விருப்பப்படி மட்டும்தான் நடக்கும். நீ ஆசைப்பட்ட அழகான வாழ்க்கையையும் உன் சாயப்பா உனக்காக அமைச்சு கொடுப்பேன். நல்லொழுக்கத்தை விதைத்த உன் வாழ்வில் நீ கௌரவத்தையும் பேரையும் புகழையும் சீரையும் சிறப்பையும் அறுவடை செய்ய போகிறாய். எங்கே கூச்சல் அதிகமாக இருக்கோ அங்கே எந்த நல்ல விதமும் நடக்காது. அப்படிதான் உன் வாழ்வில் கூச்சலை எழுப்பிக் கொண்டு வார்த்தைகளை பேசிக்கொண்டிருப்பவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள். நீ உண்மையான உயர்ந்த வாழ்க்கையை வாழப்போற. ஓம் சாய்ராம்.